கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்பெஷல் டேல உங்களை எல்லாம் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்பெஷல் டேன்னு சொல்லியாச்சு. ஒரு அழகான ஹீரோயின் இல்லைனா எப்படி? ஜெனரலாக ஒரு ஹீரோயின் வந்தாங்கன்னா நம்ம எப்படி இன்ட்ரோ கொடுப்போம்? ஒரு க்யூட்டான ஹீரோயின், ஒரு பப்ளியான ஹீரோயின் இப்படி தான் கொடுப்போம். ஆனால் இப்போ திடீர்னு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, இவங்களை எப்படி இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பேசி நானே பார்த்துலன்னா பாருங்களேன். என்னென்னா, குங்ஃபூனா ப்ரூஸ்லி, பறந்து பறந்து அடிக்கிறதுக்கு ஜெட்லி, தமிழ்நாட்டோட சிறப்பே இட்லி, ராஜா ராணி படத்தோட டைரக்டர் அட்லி. இப்போ நம்ம பார்க்க போகிறது த ஒன் அண்ட் ஒன்லி, எப்போவுமே நம்ம தமிழ்நாட்டு பசங்களோட ட்ரீம் கேர்ள் அஞ்சலி. நல்லா பண்ணனா? பயங்கரமா இருக்கு. நானும் எப்போ முடிப்பீங்கன்னு பார்த்து. அப்படியா? ரொம்ப லென்த்தாக பேசிட்டுனா அவங்களே போதுங்கிற அளவுக்கு நான் ஓப்பனிங் கொடுத்துருக்கேன். எனிவே வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். திடீர்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கீங்களா? ஹவு திஸ் இஸ் பாசிபிள்? தெரியலங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கங்க்ராச்சுலேஷன், பேக் டு பேக் ஹிட் கொடுத்துட்ருக்கீங்க எல்லா லாங்குவேஜ்லேயும். இப்போ உங்களோட மாப்பிள்ளை சிங்கம் வேறு ஹிட் ஆகி கலக்கிட்டு இருக்கு. அதுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே பிடிச்ச கேள்வி தான் கேட்பாங்க. ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே, ஒரு பிடிக்காத கேள்வி ஒரு 5 கேள்வி நீங்கள் சொல்லுங்கள். நான் அதை கேட்கல. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. எவ்வளோ கேள்விகள் கேட்பாங்க. கேட்கும்போது என்னடா எங்கே போனால் இதே மொக்க கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்கப்பா. பதில் சொல்கிறதே கிடையாது, காமன். அது வேற விஷயம். அந்த ஒரு 5 கேள்வி அதில் சொல்லுங்கள். அதை நான் எதுவும் கேட்க மாட்டேன். உங்களுக்கு பிடிக்காத கேள்விகள் என்னென்ன? பிடிக்காதல கொஞ்சம் வந்து என்னடா இந்த கேள்விகளை நம்ம பதில் சொல்ல அப்படின்னு 4-5 கொஸ்டின்ஸ். ஓகே, அது சொல்லுங்கள். அது 4-5 வருமான்னு தெரியல, பட் நிறைய வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்மியால் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு லொக்கேஷனில் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்? ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களுக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். ஏன் அந்த கேள்வி உங்களுக்கு பிடிக்காது? என்னங்க நீங்க எப்போ பார்த்தாலும் அதுவே கிட்ட நாங்கள் யோசிச்சுட்டு இருப்போம். 45 days நாங்கள் ஒர்க் பண்ணியிருப்போம், 80 days படத்தில் ஒர்க் பண்ணியிருப்போம். அதில் என்னைக்கு அந்த ஒரு செகண்டில் ஒன்று நடந்திருக்கோம் அப்படின்னு நாங்கள் ஞாபகம் வச்சுட்டு இன்டர்வியூவில் கேட்பாங்க. இது நம்ம சொல்லியே ஆகணும்னு. சரி, ஓகே. இந்த கேள்வி காம்பேரர்ஸ் எல்லாம் பாத்தீங்கப்பா. இனிமேட் இந்த கேள்வி யாரும் கேட்காதீங்க, ஓகேவா? ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட். ஓகே, அடுத்த கேள்வி 2. எந்த ஹீரோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஏன் இந்த கேள்வி உங்களுக்கு பிடிக்காது? இந்த கொஸ்டினுக்கு இந்நாள் வரைக்கும் எந்த ஹீரோயினாச்சும் ஆன்சர் சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா? ஆமா, ஹீரோவும் அப்படிதான். ஹீரோக்களும் சொல்ல மாட்டாங்க. இல்ல அப்புறம் உங்களுக்கே தெரியுதுல அந்த கொஸ்டின் தேவையில்லாம வேஸ்டா. இந்த கேள்வி நாங்க வந்து லைக் மாட்டி விடுற மாதிரியான கேள்வின்னு வெச்சுக்கோங்களேன். நீங்க ட்ரை பண்றீங்க, ஆனா யாரும் மாட்றது இல்ல. ஆமா ஓகே. இந்த கேள்வி அஞ்சலிக்கு பிடிக்காது. இனிமேட்டு அஞ்சலிட்ட இந்த கேள்வி யாரும் கேட்காதீங்க. அடுத்தது 3வது கேள்வி. ஒரு பாட்டு பாடுங்களே. ஏன்னா உங்க குரல் இனிமையா இருக்கு, அதனால வந்து எல்லாம் பாட்டு பாட சொல்லுவாங்க. ரெக்கார்டிங் தியேட்டர்ல பாடினா நல்லா இருக்கும். இங்க பாடினா நாங்க என்ன சிங்கரா? பாடினா எப்படி பாடினாலும் கரெக்டான ஸ்ருதில போறதுக்கு கரெக்ட். அதுவே அப்படி இப்படி வரும். அப்பலாம் உங்களை பாட சொல்லி கேட்டிருக்காங்களா இது வரைக்கும் யாராச்சும்? எல்லா இன்டர்வியூல மறக்காம கேக்குற லாஸ்ட் 5 क्वेश्चन இதாங்க. அப்படி ஓகே. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்க கேக்கும்போது நடுவுல வந்துருச்சுன்னு சொல்றேன். இதெல்லாம் என்கிட்ட கேட்காது அப்படின்னா ஓகே. இது அந்த லிஸ்ட்ல வந்துரும். இல்ல நான் அலர்ட் ஆயிக்கலாம் பாருங்க. அதுக்காக தான் நான் இந்த விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே ஃபைன். மாப்பிள்ளை சிங்கம் இந்த படத்துல வந்து இந்த பெண் சிங்கம் எந்த மாதிரியான கேரக்டர் நடிச்சிருக்கு? லாயர். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புதுசா நான் இப்போ வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்ல லாயர். அவ்வளோதான். அஞ்சலியோட ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லாயரா ஒரு போலீஸா பண்ணனும்னா ஒரு போலீஸை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு திருடனா பண்ணனும் அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. யாரையுமே ஃபாலோ பண்ணல. தேவையில்லாத வேலை இது. ஆமா இனிமேட் யாரா லாயர் ஆகணும்னா அஞ்சலி ஃபாலோ பண்ணிக்கங்க, ஓகேவா? அப்படி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான லாயர் ஆகணும். வேணா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பேன், வந்து பாத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ணணும்னு ஆசை? ஏன்னா எல்லா விதமான படங்களும் எனக்கு பிடிக்காத क्वेश्चन லிஸ்ட்ல வரும். உங்களுக்கு ட்ரீம் ரோல் ஏதாச்சும் இருக்கா? ட்ரீம் ரோல் இல்ல. சோ இந்த மாதிரி எந்த மாதிரி படம், எந்த டைரக்டரோட டைரக்ஷன், எந்த மாதிரி படத்துல நடிக்கணும்னு ஆசை? அப்படி நாங்க சொன்ன உடனே அந்த மாதிரி எழுதிருவாங்களாங்க. சச்சா இல்ல எல்லா வெரைட்டியும் பண்றீங்க. பட் எந்த மாதிரியான அஞ்சலியா உங்களுக்கு இருக்குன்னு ஆசை? எனக்கு என்னோட கேரக்டர் வந்து பேசப்படணும். சும்மா வந்தோமா போனோமா அந்த மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் நம்ம படத்தில் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று வந்து ஆடியன்ஸ் தியேட்டர் விட்டு வெளில போகும்போது ஞாபகம் இருக்கணும். அட்லீஸ்ட் இந்த சீன் நல்லா பண்ணியிருக்காங்க, இந்த எக்ஸ்பிரஷன் நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். ஓகே. அங்காடி தெரு, எங்கேயும் எப்போதும், கலகலப்பு, மாப்பிள்ளை சிங்கம். ஸோ இதில் வந்து எந்த அஞ்சலி உங்களோட ரியல் லைஃப்க்கு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான அஞ்சலி? எங்கேயுமே போதும்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் அதே மாதிரி தான் ரொம்ப வந்து அவுட் ஸ்போக்கன் கேர்ள். நிறைய வந்து போல்டாக இருப்பேன், நிறைய விஷயம் ஓப்பனாக பேசுவேன். அண்ட் ஏதாச்சும் ஃபீல் பண்ணோன்னா அப்பப்போ நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ விட்டுருவேன். ரொம்ப வந்து மனசில் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு பழக்கம் இல்லாத வேலை. ஸோ வந்து அப்பப்போ எனக்கு கோவம் இருந்தாலும் இல்லை வந்து சந்தோஷமாக இருந்தாலும் இல்லை வந்து மூட் ஆஃபாக இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் யாராச்சும்.
அந்த மாதிரி தான். ஸோ அந்த படத்தில் வந்து அப்படி தான் வந்து பலபடன்னு அப்படியே பேசிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு. தமிழ்நாட்டு வாலிப வயோதி அன்பர்கள் எல்லாருமே வந்து அஞ்சலி கூட செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு தவம் கிடந்துட்டு இருக்காங்க. நீங்க வெளில போய் நீங்க எடுக்க போறீங்களா? இப்போ வந்து நாங்க வந்து எப்படி கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? என்னங்க கொஞ்சம் கூட ஒரு சஸ்பென்ஸை வந்து சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து வச்சுக்கலாமா? வந்து இப்போ வந்து அஞ்சலி கூட செல்ஃபி எடுக்க போறேன். தமிழ்நாட்டு வாலிபர்களா என்னை மன்னிச்சிருங்க, அவங்களோட சாபத்துக்கு நான் பாலாக போறேன். இந்த செல்ஃபி எடுத்தேன்னா எங்க எல்லாத்துக்கும் அஞ்சலி கூட வந்து செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைங்க. அஞ்சலிக்கு வந்து ஏதாவது ஒரு செலிபிரிட்டி இருப்பாங்களா, இவங்க கூட வந்து நான் செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு. எப்படி புதுசா கேள்வி பாத்தீங்களா? இந்த கேள்வி யாருமே கேட்டிருக்க மாட்டாங்களே இது வரைக்கும். அப்ப பயங்கரமா இருக்கு இது. நிஜமாவேங்க 11 பேர் கொண்ட குழு பாண்டிச்சேரி போய் ரூம் போட்டு யோசிச்சு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் நாங்க. ஏங்க நிஜமா நான் இந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. அதுதாங்க தனிகை. நீங்க வந்து நான் செல்ஃபிஸ் நிறைய எடுப்பேன். இது என்னோட அண்ணன் பசங்க அவங்க கூட நிறைய செல்ஃபிஸ் எடுப்பேன். சும்மா டிஃப்ரெண்ட்டாக எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க அந்த ஃபோனுக்கு வாய் இருந்தால் அழுதுரும் அப்படின்னு. எடுத்துகிட்டே இருப்பேன். அதனால தான் வந்து இருக்கிறதுலையே ஹைஜிபியாக வாங்கி அதில் ஃபுல்லாகவே செல்ஃபிஸ் தான் லோட் பண்ணி வச்சுட்ருப்பேன். பட் யாரு கூட எடுக்கிறதுன்னு நான் யோசிக்கிறேன். ஒரு செலிபிரிட்டி அப்படி எனக்குன்னா ஃபெடரர் கூட எடுக்கணும்னு ஆசை இருக்குது எனக்கு. இப்போ சடனாக ஸ்ட்ரைக் ஆச்சு நீங்கள் கேட்கும்போது யோசிச்சு. ஓகே, அவரு கூட எனக்கு நான் அவரோட பெரிய ஃபேன். நான் எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி சொல்லியிருந்தேன் யாரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அந்த மாதிரி. இப்போ வந்து பேரன்பு படத்தில் மம்முட்டி சார் கூட நடிச்சிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு லிஜெண்ட். ஸோ எல்லா ஹீரோயினுமே வந்து அவர் கூட நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவர் கூட நடித்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? பேரன்பு படம் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு? பேரன்பு வந்து பாதிக்கு மேலே முடிஞ்சிடுச்சு, முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. அண்ட் மம்முட்டி சார் கூட ஃபஸ்ட் டைம் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி டைரக்டர் ராம் சாரோட மூவி. அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை வந்து இப்போ வரைக்கும் நான் ப்ளே பண்ணது கிடையாது. நான் எல்லா படத்துக்கும் சொல்லுவோம், பட் இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த கேரக்டர். எனக்கு ரொம்ப வந்து எனக்கு பர்சனலாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல அந்த மாதிரி. அவர் என்னைக்காவது உங்களோட நடிப்பை பார்த்து பாராட்டியிருக்காரு. அது வந்து இன்னும் என்ன அந்த ராம் சார் பொதுவாக வந்து அவருக்கு பேக்கப் சொல்ல பிடிக்காது. அவர் டே நைட் எடுத்துகிட்டே இருப்பார். ஸோ எனக்கு மார்னிங் 7 o'clock வந்துட்டேன்னா திருப்பி வந்து நான் 2:30 3 பேக்கப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து 6 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சுருவார். ஸோ நடுவில் ஒரு 3 hours பிரேக். மம்முட்டி சார் கேட்டுட்டு இருந்தார், உனக்கு தூக்கமே வராதா நடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு. நான் போனதுக்கப்புறம் சொன்னாருன்னு சொல்லிட்டு ராம் சார் சொல்லிட்டு இருந்தார், அந்த பொண்ணு பயங்கர டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. எனக்கு அப்படியே வந்து ஐ வாஸ் ஃப்ளைங். அண்ட் எல்லோருக்குமே வந்து அந்த முதல் காதல், முதல் முத்தம், முதல் பாராட்டு இது எல்லாமே மறக்கவே முடியாது. ஸோ அஞ்சலி வந்து வாங்கின ஃபர்ஸ்ட் அந்த அவார்ட், அந்த விருது ஞாபகம் இருக்கா? அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கற்றது தமிழ் படத்துக்காக பெஸ்ட் டெபியூ வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக அப்போ எனக்கு அவார்ட் அப்படி அவ்வளோ எல்லாம் தெரியாது. பிகாஸ் எனக்கு படத்துக்கு வரும்போது வந்து படம் ஷூட்டிங் இப்படி தான் நடக்கும்ன்றதே எனக்கு சரியாக தெரியாது. இன்னொரு டைலாக் இப்படி சொல்லணும், இல்லை வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும், அது எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து ராம் சார் சொல்லி கொடுத்தது தான் அந்த இந்த மாதிரி மானிட்டர்ஸ் எல்லாம் அவர் பண்ணி கொடுத்து அதை பார்த்து பண்ணது. ஸோ அவார்டு வரைக்கும் எனக்கு தெரியாது. கூப்பிட்டு வந்து நீங்கள் பெஸ்ட் டெபியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. எனக்கு அப்போ தெரியவே இல்லை. அந்த அவார்ட் ஹோல்ட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, யூனோ தட் மீன்ஸ் லாட். அது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அதுக்கு அடுத்தடுத்து அவார்ட்ஸ் வாங்கும்போது தான் வந்து அது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அது வந்து அடுத்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து அதை வந்து பூஸ்டப் பண்ணுவான்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. பேரன்பு படத்தில் ஒரு பாட்டு கூட பாடி இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியல, பட் நீங்கள் பாடியிருக்கீங்களா? அது பேரன்புக்கு கிடையாது. யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு படம் வருது. அது டபுள் லாங்குவேஜ் மூவி, தெலுங்குல சித்ராங்கதான்னு சொல்லிட்டு வருது. அது வந்து ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த படத்தில் ஒரு சாங் பாடிருக்கு. நான் திரும்ப வந்து நான் உங்களை பாட வைக்க போறது கிடையாது. பிடிக்காத கேள்வி அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க இல்லையா? அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன். அதனால நான் பாட வைக்க மாட்டேன். தெரிஞ்சிருச்சோ எப்படி ஒரு நடிகையா வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்களோ, ஒரு பாடகியாவும் நீங்க வந்து வளரணும். ஏன்னா ஹீரோயின்ஸ் வந்து பாடுறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஹீரோஸ் தான் வந்து நிறைய பேர் பாடுறாங்க, பட் ஹீரோயின்ஸ் வந்து பாடுறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கரா, ஒரு ஜானகி அம்மா, ஒரு சித்ரா அம்மா அவங்கள மாதிரியான சிங்கரா இல்லைனாலும் அவங்களுக்கு அடுத்தபடியான ஒரு சிங்கராவது நீங்கள் வந்து கொடி கட்டி பறக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை. எனக்கு அப்படியெல்லாம் வந்து பிளான் பண்ணலாம் நான் பாடல. சும்மா அவங்க கேட்டாங்க பாடுறீங்களா அப்படின்னு, சும்மா காமெடி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போனவ தான் நான். அதுக்கடுத்து வந்து சரி பாட வச்சு ட்ரை பண்ணலாம், நல்லா இல்லைன்னா வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு ட்ராக் பாடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் பாடினா நல்லா தானே இருக்குது, அப்படியே பாட வைக்கலான்னு சொல்லிட்டு பாட வச்சுட்டாங்க. அது என்னடா அண்ணா 2 லாங்குவேஜ் மூவியான்றதுனால தெலுங்கு தமிழ்லேயும் பாட வேண்டியதாக இருந்துச்சு.
அதர் லாங்குவேஜில் உங்களோட ரசிகர்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான படங்கள் எதிர்பார்க்குறாங்க? அங்கே ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி, அங்கே மறக்க முடியாத ஃபேன்ஸ் யாராவது இருக்காங்களா? இப்போ வந்து ஆடியன்ஸ் எல்லா லாங்குவேஜ் படமும் பார்த்துடுறாங்க. யூனோ சைனீஸ், ஜாப்பனீஸ் அங்கே வரைக்கும் பார்த்துடுறாங்க. தெலுங்கு, தமிழ் எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இங்கேருந்து அங்கே பார்த்துடுறாங்க, அங்கேருந்து இங்கே பார்த்துடுறாங்க. ஸோ வந்து மோஸ்ட்லி எல்லாருமே காமன் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. 2 லாங்குவேஜ் படமும் பார்க்குறவங்க. ஒரு ஒரு ஆக்டரோ இல்லை ஒரு ஆக்ட்ரஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா அவங்க எந்த லாங்குவேஜில் பண்ணாலும் அவங்க பார்த்துருவாங்க. புரியலனாலும் பார்த்துருவாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து ரெண்டு சைடுமே வந்து எனக்கு நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு ஃபேன்ஸ்க்கும் ஒரு மாதிரியான ஒரு விஷ் இருக்கும். ஒருத்தங்க வந்து ரொம்ப ஹோம்லியாக பண்ணுங்க, இல்லை பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல்ஸ் பண்ணுங்க, இல்லை சில பேர் வந்து கொஞ்சம் கிளாமராக பண்ணுங்க மேடம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது வந்து ஓகே, அவங்களுக்கு அவங்கவுங்க தாட்ஸ் இருக்குது. எல்லாரையுமே ஒரே படத்தில் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியாது. ஒவ்வொருத்தங்களுக்காக ஒவ்வொரு படம், அவ்வளோதான். என்னதான் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் வந்து அஞ்சலி அப்படின்னா ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணாவே தான் வீட்டு பொண்ணாவே பார்க்குறாங்க அப்படின்றது சாதாரண விஷயங்கள் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்னு கூட சொல்லலாம். அது ஆக்சுவலாக பிளெஸ்ஸிங்ஸ் தான். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிசீவ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஹீரோயின்னா ஹீரோயினாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு கிளாமர் ஸ்டார் இல்லை வந்து தூரத்துலேருந்து ஒரு ஹீரோயினை ரசிப்பாங்க தவிர பக்கத்து வீட்டு பொண்ணு இல்லை நம்ம வீட்டில் பொண்ணு சொல்ல மாட்டாங்க. அவங்க ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ணால் தான் சொல்லுவாங்க. அது என்ன நிறைய படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. என்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய லைவ் ஷோஸில் எங்கேயும் எப்போதும் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி பொண்ணு பாருங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க பர்சனலாக கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம வாண்டடாக நினச்சாலும் வராது, அது தானாக அமையிறது தான். ஒரு கேம் வைக்க போகிறோம். என்ன கேமு? ஒரு 3 பலூன் இருக்கும், ஓகேவா? கேம் ஷோவா இது? கேம் ஷோலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு சின்ன ஒரு ப்ளே. ஒவ்வொரு பலூனும் அது அந்த கேம் பேர் வந்து சீக்ரெட் பலூன். ஒரு பலூன் உடைக்கும் போது ஒரு இமேஜ் இதில் வரும். அவங்கள பற்றி நான் ஏதாச்சும் சொல்லணுமா? ஆமாம், அதான் சீக்ரெட் கேம். அவங்களோட சீக்ரெட் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? டன்னா? டீல்? ஓகே. பட் அவங்க சீக்ரெட் எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி அவங்க சீக்ரெட் நீங்கள் சொல்லாமல் இருந்துட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கள். சீக்ரெட்டாக தான் இருக்கணும்னு இல்லை, அவங்கள பற்றி எங்களுக்கு வந்து தெரியாத விஷயங்கள் நீங்கள் சொல்லலாம். ஓகே, ப்ளீஸ் அந்த பலூன் கொடுங்க. வசந்த பாலன் சார், இவர் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு டைரக்டர் அப்படின்ற விஷயம் எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பட் அதையும் தாண்டி உங்களுக்கு தெரிஞ்ச சீக்ரெட் சொல்லலாம். வசந்த பாலன் சார் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு பிரேக் கொடுத்தது அவர் தான். அங்காடி தெரு மூலிமா. வசந்த பாலன் சார் பற்றி தெரியாத விஷயம்னா, அவர் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப சீரியஸான பர்சன் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் அவர் ரொம்ப ஜோவியலான பர்சன் தான். ஒன்ஸ் வந்து அவருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்து ரொம்ப ஜோவியலாக இருப்பார். பிகாஸ் எனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு அவர். எப்படின்னா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து எப்படி வேலை வாங்கணும் அப்படின்றது கிளியராக தெரியும். இப்போ நான் நல்லா பண்ணிட்டேன்னா அந்த பையனுக்கு சொல்லிகிட்டே இருப்பார், பாரு அஞ்சலி பண்ணிடுறா, நீ கம்மியாக பண்ணுற பார்த்துக்கோ. அந்த பையனை உசுப்பேத்து விட்டு அந்த பண்ண வச்சுருவார். இல்லை 2 பேரும் ரொம்ப டல்லாக இருக்கும் அப்படின்னா, யார் இதில் நல்லா பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் ஐஸ்கிரீம், எனக்கு தெரியாது அப்படின்னு உடனே நாங்கள் வந்து அப்படி விழுந்து 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 நடிப்போம். அடுத்த உடனே ஐஸ்கிரீம் வந்துடும். ஆனால் சொல்கிற பேச்சை கரெக்டாக காப்பாற்றிடுவார். ஹீரோயினுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு. ஓகே, பாத்தீங்களா எவ்வளோ ஒரு தெய்வீகமான ஒரு கண்டென்ட் சொன்னேன். இல்ல அதான் கரெக்ட் தான். ஒரு காசிப் கார்னர் பாயிண்ட் மாத்திரம் எடுங்க. அதாவது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து நடிப்பு வாங்குற ஒரே டைரக்டர் இவர்தான். கரெக்ட்டா? ஓகே, அந்த விஷயத்துல வந்து இஸ் வெரி குட் ஜென்டில்மேன். நானே சொல்லிட்டேங்க. சூப்பருங்க. இந்த பிங்க்ல யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். பிங்கா ப்ளூவா? எது சார்? பிங்க். ராம் சாரை பற்றி சொல்லாத ஒரு விஷயம்னா, ரீசெண்டாக தான் அவர் எனக்கு அப்பா ஆயிட்டார். அவர் சொன்னார், இப்போ தான் அந்த ரீசெண்டாக தான் சொன்னார், எனக்கு 3 பொண்ணுங்க. அவருக்கு ஆல்ரெடி ஒரு டாக்டர். ஸோ எனக்கு 3 பொண்ணுங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து என்ன ஆனந்தி தான் கூப்பிடுவார். அதுவும் தெரியாத விஷயம் தான் நினைக்கிறேன். பொண்ணு ஆனந்தி, இன்னொன்று வந்து தங்க மீன்களில் நடிச்ச பொண்ணு, இன்னொன்று என்னோட பொண்ணு அப்படின்னு. ஓகே. ஸோ ஹீஸ் வெரி நைஸ், வெரி நைஸ். நான் பார்த்த ஹியூமன் பீயிங்ஸில் தி பெஸ்ட்னு சொல்லலாம். பட் இவரும் கொஞ்சம் சீரியஸாக இருக்காரு. இவர் ரியலாகவே சீரியஸ் டைப். அவர் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் சும்மா பார்க்க தான் வந்து அப்படி சீரியஸாக இருப்பார். பட் ரொம்ப வந்து காமெடி பண்ணுவார், ரொம்ப பேசுவார். ஃபைன். ப்ளூ. சுந்தர் சார். சுந்தர் சார் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வந்து காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. நைட் ஷூட்னா பிடிக்கவே பிடிக்காது.
சுந்தர் சி சாருக்கா அஞ்சலிக்கா? எனக்கு இல்லைங்க, சுந்தர் சி சார். சுந்தர் சாருக்கு நைட் ஷூட் பிடிக்கவே பிடிக்காது. ம். அப்படி வந்து என்ன நடந்தாலும் வந்து 6:30க்கு பேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். நைட் ஷூட்டுன்னா வந்து 8 மணி, அதுதான் வந்து நைட் ஷூட்டுன்னு அதான் நாங்கள் night shoot. பேசிக்கிறது. நம்ம காமனாக பேசுறது அதுதான், நைட் ஷூட்டுன்னா வந்து அதுதான். இல்லைன்னா வந்து அவருக்கு நைட் ஷூட் பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி அஞ்சலி, இவ்வளோ ஜாலியான ஒரு அஞ்சலி நான் வந்து வச்சு ஷோ பண்ணது. ஆனால் இது வரைக்கும் உங்களை இவ்வளோ ஜாலியாக இவங்க 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 ரொம்ப நல்லவங்க. இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு தான் உலகத்துக்கே தெரியுமே. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஆனால் இவ்வளோ உங்களோட பிஸி ஷெடியூலில் இவ்வளோ ஒரு ஜாலியான ஒரு ஷோ பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ ஷோ மச். வந்து வேறு லெவலில் கொண்டு போயிட்டீங்க. உங்களோட கரியரில் இன்னும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சார்பாகவும் வியூவர்ஸோட சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னை வந்து இவ்வளோ என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்படியே என்கரேஜ் பண்ணுங்கள். அண்ட் ஷவர் யுவர் பிளெஸிங்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.